ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி ஃபுல்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? தேவையான அளவுக்கு கோதுமை மாவை எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிட்டே வாங்க. இதில் நீங்கள் பால், சுடு தண்ணி இந்த மாதிரி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நார்மல் தண்ணி சேர்த்தாலே போதும். உங்களுக்கு அழகாக கையில் ஒட்டாமல் வரும். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து மேலே தடவி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ரெடியான மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கரெக்டான பக்குவத்தில் தான் இதை ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக ரொட்டேட் பண்ணி உங்களால் தேய்க்க முடியும். இதை ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் தவாவில் போட்டு எடுத்துகிட்டு டைரெக்டாக நெருப்பில் வச்சிங்க அப்படின்னா இந்த சப்பாத்தி அழகாக பூரி மாதிரி உப்பிட்டு வரும். ஸோ உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி ஃபுல்கா எந்தவித ஆயிலும் இல்லாமல் சூப்பராக டபுள் லேயராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டபுள் லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு கூட உங்களுக்கு பிடிச்ச குருமா வச்சு சாப்பிடுங்க. பாய்.